உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராகி நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் தலைமுறை விட்டு 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குறவனை தண்டியாமல் விடா. நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து வரும் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அணியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இந்த பிரமாணத்தை கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஜெபம் பண்ண கிடவோம். பரிசுத்தமுள்ள தந்தையே, பரலோக ராஜாவே, கிருபை நிறைந்தவரே,
இந்த அருமையான நாட்களிலும் தேவனை நாங்கள் கிட்டிச் சேரும்படியாக உதவி செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த கிருபையின் காலங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். பரிசுத்த நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் லூக்கா என்பவருடைய நூல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். ஸ்ரீனிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படியெனில் யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன்
போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் என்பது பாடம் முடிந்தது. வானத்தையும் பூமியையும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையத்தின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லெந்து என்னும் நாட்களிலே நடைபெறுகின்ற இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற இந்த சிறப்பான திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாளை தினம் காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச கூடுகை நமக்கு நடைபெறும். அந்த உபவாச கூடுகையிலே நம் மத்தியிலே ஏற்கனவே நம் மத்தியிலே அந்த நாளின் மாலை வேளையிலே நற்செய்தி கூட்டத்திலே ஆண்டுடைய செய்தியை தருகின்ற அருமையான தேவனுடைய மனிதர் கே ஜெபராஜ் ஐயா அவர்கள், ரிட்டையர்ட் ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா திருச்சி அவர்கள் நம் மத்தியிலே அந்த ஆராதனையிலே அவர்கள் செய்தி கொடுப்பார்கள். அன்று நாளை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் நற்செய்தி கூடுகையிலும் அருமையான தேவனுடைய மனிதர் கே ஜெபராஜ் அவர் நமக்கு செய்தி கொடுக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருவிருந்து ஆராதனை, காலை 8:30 மணிக்கு காலை ஆராதனையாக நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு மறுபடியும் நற்செய்தி கூடுகை நடைபெறும். இந்த நாட்களில் நடைபெறுகிற நற்செய்தி கூடுகையிலும் நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நற்செய்தி கூடுகையிலே நம் மத்தியிலே இருக்கிற அருமையான தேவனுடைய மனிதர் கே ஜெபராஜ் அவர்கள் அந்த நற்செய்தி கூடுகையிலே நமக்கு ஆண்டுடைய செய்தி தருகிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியிலே அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அவர்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி அவர்களுடைய துணைவியர் வந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் அவர்களை பயணங்களை ஆசீர்வதித்து நம் மத்தியிலே மிகுந்த பத்திரமாக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாளை தினத்திலே நாம் எல்லோரும் கலந்து கொள்வோம். நிச்சயமாக நாளை தின அந்த உபவாச கூடுகையே நம்ம ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வரப்போகின்ற நாட்களிலும் நமக்கு வருகின்ற வாரங்களிலும் நமக்கு புதன்கிழமையிலே சிறப்பான
ஆராதனை உண்டு. அந்த சிறப்பான ஆராதனையிலே நாம் ஒருவருக்காய் ஒருவர் என்கிற தலைப்பிலே நமக்கு செய்திகள் கொடுக்கப்படும். அதுபோல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு மாம்சத்தை ஜெயிக்கும் யுக்திகள் என்கின்ற தலைப்பிலே நமக்கு செய்திகள் கொடுக்கப்படும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நடைபெறுகின்ற கூடுகையிலும் அந்த திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு இதுபோல நடைபெறும். அடுத்த வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 6:30 மணிக்கு நற்செய்தி கூட்டம் நடைபெறும். நற்செய்தி கூட்டத்திலே அருமையான தேவனுடைய மனிதர் NS ஆசீர்வாதம் அவர்கள் ஜீசஸ் பிளெஸட் மினிஸ்ட்ரீஸ் மதுரையிலிருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள். ஆகவே ஜெபத்தோடு அந்த ஆராதனையிலும் கலந்து கொள்வோம். இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற ஆராதனைகள் ஒவ்வொன்றிற்காக நம் ஜெபத்தில் தாங்குவோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் ஆராதனைகள் ஆசீர்வதிப்பார். எல்லா ஆராதனைகளிலும் முன்பதாகவே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். மறுபடியுமாக தேவநாம மகிமைக்காக நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும் விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று இயேசுவே கல்வாரியில் என்கின்ற பாடல் 517வது கீதங்கள் கீர்த்தனைகள் பாடுவோம். கீதங்கள் கீர்த்தனைகள் 517வது பாடல் இயேசுவே கல்வாரியில் என்கின்ற பாடல்.
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளைக்காக மறுபடியுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இடைவிடும், எங்களோடு நீர் பேசும் தூய ஆவியானவரே, என்னை ஆண்டவரே இங்கே இருக்கிற எங்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடும் என்னோடும் பேசும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமைகளிலே மாம்சத்தை ஜெயிக்கும் யுக்திகள் என்கின்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்கவிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட தொடர்ந்து இந்த இலந்து என்னும் நாட்களிலே ஆண்டவர் பேசுவாராக. ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஓவர்கம் த ஃப்ளஷ் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் பார்க்கின்றோம். அதிலே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம் மாம்சத்தில் இருக்கிறதுனால பல காரியங்கள் நம்மை இந்த மாம்சத்திலே விழுந்து போக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் விழுந்து போன இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளுக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகள் தாக்கப்பட்டு வீழ்ந்து போனவர்கள் ஏராளமான பேர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளோடு நாம் ஒரு நாள் மட்டுமல்ல, நாம் நித்தமும் இந்த மாம்சத்தோடு கூட நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த மாம்சத்திலே நாம் தினந்தோறும் நாம் போராடுகின்றோம். இந்த போராட்டத்தை போராடுவதற்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இந்த பூமியிலே அவர் இந்த மாம்சத்திற்குள் இருந்த கிரியைகளை அவர் அடக்கி இந்த மாம்சத்தை அவர் ஜெயித்தார் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அப்படி என்ன விசேஷ குணங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடை கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கிரியைகள் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாம்சத்திற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிற அந்த கிரியைகளை நாம் ஜெயிப்பது என்பது மிக எளிதான ஒரு காரியம் அல்ல. பல நேரங்களிலே நம்மையும் அறியாமல் இந்த மாம்சத்தின் கிரியைகளினாலே மாம்சத்திலே நமக்கு நடைபெறுகின்ற இந்த யுத்தங்களிலே நாம் தோற்று போகிறோம். நிறைய நேரத்தில் இந்த மாம்சத்திலே நாம் போராட முடியாமல் பல மனிதர்கள் இதில் விழுந்து போயிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அநேக கடவுளுடைய மனிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்களும் கூட இந்த மாம்சத்தினுடைய அந்த கிரியைகளை கூட போராடுகின்ற பொல்லாத சக்தியோடு போராட முடியாதவர்களாக இந்த உலகத்திலே தோற்று போகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆள் இதை ஜெயித்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை உடைய மாதிரியை நாம் பின்பற்றி நாம் இதை ஜெயிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை நமக்குள்ளதாக இருக்கும்போது, the mindset that Jesus had,
வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2வது பிலிப்பியருக்கு எழுதின அந்த கடிதத்திலே 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, you must have the same attitude that Christ had. ஏனென்று சொன்னால் பல நிலைகளிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் கூட அவரும் அதை என்னை மாம்சத்தில் பலவீனப்படுத்துகின்ற பல கிரியைகள் என்னையும் கூட பல நேரங்களிலே நான் விரும்பத்தகாதவைகளை செய்யும்படியாக சில நேரங்களில் செய்து விடுகின்றது. ஆனாலும் இந்த உலகத்திலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அப்போஸ்தலர்களைப் போல நாமும் இந்த நாட்களிலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை நம்மை நிறைய நேரத்தில் நம்முடைய இந்த மாம்சத்தில் உள்ளதாக கிரியை செய்கிற அனைத்து கிரியைகளும் இந்த எப்படி உள்ளே நுழைய வருகிறது என்று சொன்னால் நம்முடைய சிந்தையின் வழியாக அநேக கிரியைகள் நம்முடைய சிந்தையின் வழியாகத்தான் நம்முடைய இந்த மாம்சத்திலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. இந்த யுத்தமானது, the fight against the flesh is a daily struggle. So we have to stay prepared. ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இதற்காக நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. பரிசுத்தவான்கள் எல்லோருமே ஒருவேளை அது காலை வேளை ஆனாலும் சரி, மாலை ஆனாலும் சரி, ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே உமக்குள் இருந்த சிந்தையை எங்களுக்குள்ளும் தாரும் என்று சொல்லி பல நேரங்களிலே கேட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வேதம் மிக தெளிவாக நம்ம சொல்லுகிறது, மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. ஸோ மாம்சத்தினுடைய இந்த கிரியைகளை நான் எப்படி அழிப்பது? how can I kill? really இந்த கிரியைகளை how can I kill the work of flesh? இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் எப்படி கொல்லுவது, எப்படி அதை சாகடிப்பது என்பது அது ஒரு யுக்தியாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவேளை as long as we are in a flesh, we are propensity to sin or evil of this world. இந்த உலகத்தில் நாம் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் so we all propensity, அதுக்கு மேலே ஒரு நாட்டம் நம்மையும் அறியாமல், அதுக்கு இந்த பாவத்திற்கு மேலே, இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளுக்கு மேலே நம்மையும் அறியாமல் பல வேளைகளில் ஒரு நாட்டம் நமக்குள்ளதாக வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாம்சத்திற்குள் இருக்கின்ற இந்த கிரியைகளான ப்ரைடு, பெருமை, லஸ்ட் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நமக்குள்ளதாக இருக்கிற அந்த இச்சை, ஆங்கர், நமக்குள்ளதாக இருக்கிற கோபங்கள், நமக்குள்ளதாக இருக்கிற அந்த டிசையர்ஸ், இந்த மாம்சத்தின் கிரியைகளாகிய இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ், நமக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ், இதை பல நேரங்களிலே பயன்படுத்தி இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தீமையானது நமக்குள்ளே வந்து விடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவேளை how does the evil or the Satan, எனக்குள்ளதாக அவன் எப்படி வந்து விடுகிறான்? இந்த சத்துருவாகிய சாத்தான், இந்த ஈவில் அல்லது entice mankind to be influenced by this evil, எப்படி இந்த சாத்தானோ அல்லது இந்த தீமையோ மனிதர்களை எப்படி கவர்ச்சி பெற்று அது இழுக்கின்றது என்பது, ஒருவேளை அதை நம்ம பல நேரங்களிலே
அறிந்து கொள்ள முடியாது. ஸோ ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தானுக்கு நம்முடைய மைண்டை ரீட் பண்ணக்கூடிய திறன் கிடையாது. சாத்தானுக்கு என்ன கிடையாது? Satan cannot read our mind. நம்ம மைண்டை என்ன செய்ய முடியாது? கர்த்தர் மாத்திரமே ஒரு மனுஷனுடைய மைண்டை என்ன செய்ய முடியும்? நம்முடைய உள்ளிந்திரியங்களை, உள்ளே அந்த கரணத்தில் இருக்கிற ஞானத்தையும் அறிந்தவர் யாரு? ஆண்டவர். ஆனால் சாத்தானுக்கு என்ன செய்யாது? நமக்குள், நம்முடைய சிந்தைக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது அவனுக்கு புரியாது. அப்படி என்று சொன்னால் இந்த சிந்தைக்குள்ளதாக how can he gain access? நமக்குள்ள அது எப்படி அதை உள்ளே நுழைவதற்குரிய வாய்ப்பை அல்லது இந்த உள்ளே நுழைவதற்குரிய வாசல்கள் எப்படி அவனுக்கு திறக்கிறது, எப்படி அவனுக்கு தெரிகிறது என்பதை ஆண்டவருடைய வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. ஒருவேளை சாத்தான் அதை அறிந்து கொள்ள முடியாது. பட் he knows a thought through our speech. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்டுபிடித்து அவன் நமக்கு என்ன செய்வான்? சாத்தான் பொதுவாக அவனுடைய பெயர் என்னதான்? டெம்ப்டர்ஸ். அவன் எப்பொழுது நமக்கு என்ன செய்ய கொடுப்பான்? சில நேரங்களிலே நமக்கு அவன் சோதிக்கிறவன் என்பதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு அவனை குறித்து சொல்கிறது. அவன் கள்ளனும் அவன் கொலை பாதகனுமாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே மாம்சத்தினுடைய சிந்தைகள் நமக்குள்ளதாக அதிகரிக்க அதிகரிக்க அது நம்மை மரணிக்க செய்து விடுகின்றது. மரணிக்க செய்து விடுகிறது என்று சொன்னால் பரலோகத்தோடு தொடர்பில்லாதவர்களாக, கடவுளோடு தொடர்பு இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களிலே, பவுல் ஆனாலும் சரி, பேதுருவானாலும் சரி, எல்லா அப்போஸ்தலர்களுமே மாம்சத்தினுடைய கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். குறிப்பாக நமக்குடைய சிந்தைகளுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஸோ நம்முடைய மைண்டை நம்முடைய ஆட்டிடியூட்ஸை இந்த சாத்தானாலே எப்படி அவனால் உள்ளே வர முடிகின்றது? நம்முடைய மைண்ட்ஸ் அல்லது ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய டிசையர்ஸ், நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய எமோஷன்ஸ், இதையெல்லாம் பல நேரங்களிலே நம்மையும் அறியாமல் நாம் என்ன செய்கின்றோம்? மற்றவர்களோடு பேசும்போது அல்லது நம்முடைய கோபங்களிலே நம்முடைய நாம் எக்ஸாஸ்பரேட் ஆகும்போது கொஞ்சம் எரிச்சலாக நாம் சில நேரங்களிலே காணப்படுகின்ற போது எல்லாம் நம்மையும் அறியாமல் நமக்குள் இருக்கின்றவைகளை நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களோடு பேசுகின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் நிறைய நேரத்தில் அவர் சொல்லும் போதெல்லாம் தன்னுடைய சீஷர்கள் தனக்கு முன்பதாக வந்தவர்களிடத்தெல்லாம் சொல்லியிருப்பார், உங்களுடைய வார்த்தையை மிக சுருக்கமாக என்ன செய்து கொள்ளுங்கள், வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் மிக கவனமாக நீங்கள் பேசுவேனா சாத்தான் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஈவில் நமக்குள்ள உள்ளே நுழைவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு டூல் என்னன்னு சொன்னால் நம்முடைய இவைகளிலிருந்து தான். நம்முடைய மைண்டை அவனால் ரீட் பண்ண முடியாது, நம்முடைய ஆட்டிடியூட்ஸ்குள்ளே அவனால் நுழைய முடியாது. ஆனால் எப்படி நமக்குள்ளே அவன் நுழைகிறான் என்று சொன்னால் நம்மளை டெம்ப்ட் பண்ணி பார்ப்பான், நம்மளை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்குறான். இங்கே நீங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் மத்தேயு 4வது அதிகாரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை போய் கொஞ்சம் அவருடைய சிந்தைக்குள்ள அவரை உள்ளே போக வேண்டும் என்று சொல்லி அவரை போய் கொஞ்சம் அவரிடத்துல அவருடைய மூளையை எப்படி இருக்கிறது, அவருக்குள்ள திங்கிங் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்காக அவர் அங்கே போகிறதை குறித்து ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. சோதனைக்காரன் என்று சொல்லி அவனை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. ஸோ அவருடைய சிந்தையை அறிந்து கொள்ளும்படியாக அவன் உள்ளே செல்கின்றான். அவருடைய மாம்சத்தில் இருக்கிற
அந்த அந்த வயிற்று பசி, இது ஃபீலிங்ஸ். அந்த வயிற்று பசியை அவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். நமக்குள்ளே சில நேரங்களில் இந்த மாதிரியான இந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வரும்போது, சில நேரங்களில் நம்முடைய உடல் சோர்ந்து போகும்போது, நம்ம அப்படியே ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகும்போது, நமக்குள்ளே கோபமும் நம்முடைய எரிச்சலும் நம்மை அறியாமல் நமக்குள் இருக்கிறத நமக்குள்ள இருக்கிற சில தன்மைகள் நம்மையும் அறியாமல் வெளியே வரும். நமக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தின் மூலமாக, எரிச்சலின் மூலமாக, நாம் இன்னொருத்தர் மேலே வைத்திருக்கிற அந்த கிரிபன்சஸ், நம்ம இன்னொருத்தர் மேலே வைத்திருக்கிற அந்த தவறான எண்ணங்கள், தவறுகள், இவைகளெல்லாம் நம்மையும் அறியாமல் பல வேளைகளில் அது வெளிப்படுவது உண்டு. அதனால் நம்ம சில நேரத்தில் ஐயோ என்னுடைய டென்ஷனில் அது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. நான் டென்ஷன் ஆயிட்டேன், டென்ஷனில் என்னையும் அறியாமல் அது வந்து விட்டது என்று சொல்லுவதுண்டு. ஸோ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் இப்படி கொஞ்சம் அவருடைய மைண்டை அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் நோண்டி பார்க்கிறான். ஸோ அவரிடத்தில் மிக நேர்த்தியான பதில் இருந்தது. அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன செய்கின்றார்? பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஏன்பா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யும்? அவனை பிழைக்க செய்யும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம கூட வேலை பார்க்கிறவங்களோடு, கலீக்ஸ், ஒருவேளை நாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம கூட வசிக்கிறவங்க, இவங்களோடெல்லாம் நம்ம உரையாடுகின்ற போது, நம்ம பேசுகின்ற போது நம்ம மிகுந்த கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் நம்மை அவன் கண்காணிக்கிறவனாக இருக்கிறான். நம்ம சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போவோம். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் விசுவாசமாக இருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்தது காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே விரும்புகின்றதை குறித்து ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, ஸோ இந்த டெவில் அல்லது இவன் நமக்குள்ள சில காரியங்களை நம்மையும் அறியாமல் சில காரியங்களை நம்முடைய மைண்டில் விதைத்து விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஸோ பைபிளில் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, இந்த சிந்தை எங்கிருந்து நமக்குள்ள வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அக்கார்டிங் டு த பைபிள், தாட் கம்ஸ் ஃப்ரம் ஹார்ட். எங்கிருந்து வருதா? இருதயத்தில் இருந்து வருது என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கேடாய் நிறைந்து விட்டது என்பதை ஆண்டவர் இங்கே 6:5 சொல்ல, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனது இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்று சொல்லுகிறார். அப்போ மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து இந்த சிந்தைகள் வருவதாக இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல 15வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது, மத்தேயு 15வது அதிகாரத்தில் அவர் 19வது வசனத்திலே சொல்லுகின்றார், எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த சிந்தையை எங்கிருந்து நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த சிந்தை இருதயத்திற்குள் இருந்து என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இருதயத்திற்குள் இருந்து என்று சொல்லும்போது, இந்த ஹார்ட் ரெஃபர்ஸ் டு த மைண்ட், நமக்குள்ள இருக்கிற இந்த மனம். ஹார்ட் எதையெல்லாம் அது கட்டுப்படுத்துகின்றது என்பதை குறித்து நமக்கு உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது அது மைண்டை குறிக்கிறது. மைண்ட், இன்டலெக்ட், இமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். ஒருவேளை நமக்குள் இருக்கிற
மனம், அறிவு, உணர்ச்சி, இவைகள் எல்லாம் உணர்வுகள். நமக்குள் இருக்கிற இந்த உணர்வுகள் இவைகளெல்லாம் கட்டுப்படுத்துகிறது எதுன்னு சொன்னால் நம்முடைய இருதயம். நம்முடைய இதயம் தான் அதை கட்டுப்படுத்துகின்றவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இதயத்தில் இருந்து வருகின்ற எல்லாம் ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்குள்ளே பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். வேளை லூக்கா 24:38 வசனத்தையும் நாம் படித்து பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ட்ரைனிங் என்னன்னு சொன்னால், இவங்களுடைய சிந்தைகளை முதல்ல ஆண்டவருக்கு நேராக அவங்க ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். இவங்களுடைய சிந்தைகள் எல்லாம் எப்பொழுதும் இந்த உலகத்திற்குள்ள அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல நிலைகளிலே நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்தது, ஒரு ஆசை இருந்தது. இதெல்லாம் நம்மள இருக்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகள், நீங்கள் பேதுருவினிடத்தில் இருந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம பார்க்க முடிகிறது. பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன செய்ய போகிறது, கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்து, அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து இல்லை கடவுள்கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருந்தது. அதே போல் அவர்களுக்குள்ளே ஆசை இருந்தது. செபேதேயுவினுடைய குமாரர்கள் அவருடைய அம்மா போய் கேட்குறாங்க, ஐயா, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என் பிள்ளைகளில் ஒருவனை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் என்ன செய்து கொள்ளுங்க, வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன சொல்கிற, என்ன பேசுகிற, என்ன சிந்திக்கிற என்பதை நீயே புரியாமலே நீங்கள் என்ன செய்கிற, பேசுகிற என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பேதுருவினுடைய பல வார்த்தைகளுக்குள்ளே சாத்தானுடைய கிரிகள் உள்ளே புகுந்ததை பார்த்து ஆண்டவர் சொல்வார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை என்ன செய்வார், அவனுடைய சிந்தைகளுக்குள்ளே, அவனுடைய ஆசைகளுக்குள்ளே, அவனுடைய ஃபீலிங்ஸ்குள்ளே, அவனுடைய எமோஷ்னலுக்குள்ள சில நேரத்தில் நமக்குள்ள நம்மையும் அறியாமல் உள்ளே இந்த கிரிகள், சாத்தானுடைய கிரிகள் உள்ளே வருகின்றது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம், சாத்தான் அவன் ஒரு கிரியேட்டட் பீயிங், அவன் உருவாக்கப்பட்டவன் தான். அதனால் கடவுளை மாதிரி அவனால் நம்முடைய மைண்ட் என்ன செய்ய தெரியாது, அவனுக்கு புரிய தெரியாது. ஆனால் he tempt through suggestion, arguments. நமக்குள்ளே நம்மளை யோசித்து பார்ப்பான், சில சஜஷன்ஸை நம்மகிட்ட கொடுத்து பார்ப்பான். நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது நம்ம வேறு யார் கூடயோ நம்ம பேசுகிறோம் அல்லது வெங்கையோ வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அதனால தான் ஜெபத்தில் கூட வீணானதை என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணும்போதும் கூட வீணானவைகளை அலப்பாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது கூட நம்ம ஆண்டவரே இதிலெல்லாம் எனக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா யாருக்கு, நம்ம பக்கத்தில் இன்னொருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? நம்ம அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டிய, அதெல்லாம் ஆண்டவருக்கு நம்முடைய வீக்னஸ் எல்லாம், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. இவைகளை என்னுடைய சிந்தைகளுக்குள்ளே நீர் வந்து அவைகளை நீர் என்ன செய்ய வேண்டும், அவங்களை அந்த கிரியைகளை நம்ம அழிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து நிறைவேற்றி முடித்தார். அவனுடைய சாத்தான் எப்போதும் டெம்ப்ட் த்ரூ சஜஷன்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். நம்ம கூட நிறைய நேரத்தில் சில காரியங்களை நமக்கு ஆலோசனையாக கொடுத்து பார்ப்பான். இந்த ஆலோசனைகளை நம்மையும் அறியாமல் நம்ம நிறைய நேரத்தில் இது காடுடைய வாய்ஸா, இது ஈவிலுடைய வாய்ஸா அப்படிங்கிறத டிஸ்டிங்யூஸ் பண்ண நிறைய நேரத்தில் நம்மளால் தெரியாது. அது ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும், அது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகின்றது, என்னுடையவன் என்னுடைய சத்தத்தை என்ன செய்திருக்கிறான் இல்லையா, என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்தை என்ன செய்கிறது, அறிந்திருக்கிறது. நமக்கு நிறைய நேரத்தில் இந்த ரெண்டு வகையான சிந்தைகள் நமக்குள்ள வருவது உண்டு. ரெண்டு வகையான சிந்தைகள் நமக்குள்ள வரும். இந்த சஜஷன் இதுவா அல்லது இதுவா எங்கும்போது நாம் சரியாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அல்லது டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்கு
அதை தெரியாதவர்களாக நிறைய நேரத்தில் இதுதான் கடவுள் கொடுத்த ஆலோசனை என்பது போல நம்ம என்ன செய்து விடுகின்றோம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஏவாள் அப்படிங்கிறதான் என்ன செய்திருக்கலாம். அவங்களுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலை. அவங்ககிட்ட சஜஷன் பண்ணுறான், ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க நீங்கள், சாத்தான் அந்த அம்மாவுடைய மைண்டை ரீட் பண்ணுறான். நிறைய போன உடனே அவங்கள என்ன செய்யலை, அவங்கள நேராக கொண்டு அவங்கள விடலை. இப்போ அவங்ககிட்ட பல நாட்களாக ஒருவேளை முயற்சி பண்ணி இருந்திருப்பான். பல நாட்களாக அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை உருவாக்க வேண்டும். யார் மாதிரி? கடவுள் மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், மாறிடணும் அப்படிங்கிற ஆசையை அவனுக்குள்ள என்ன செய்யணும். அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறான், அவங்கள அப்படியே தூண்டி தூண்டி ஒன்றொன்றாக என்ன செய்கிறான், அவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறான். அவங்களுக்கு பேச பேச அவங்க ஆர்கியூ பண்ண அவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறான். நீங்கள் இப்படி தின்னு பார்த்தீங்கன்னா என்ன, தின்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் சாவதில்லை, மாறாக உங்களுக்குள்ள அறிவு வரும், ஞானம் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்து கொடுத்தான், சஜஷன் கொடுக்க ஆரம்பித்த. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பல நேரங்களிலே it is not easy to distinguish between Satan and my flesh. ஒருவேளை சாத்தானா இது எனக்குள்ளே ஆழமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையா இல்லையா? நாளைக்கு உங்களுக்கு ஒருவேளை இந்த முதலாம் தேதியிலே நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் எப்படி என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அது ஆழத்திலே கேட்கின்ற ஒரு சப்தமாக, அந்த சப்தத்தை நாம் கேட்டு பழகி இருப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். நிறைய பேர் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயோ இது ஆண்டவர் பேசினார்னு சொல்லிலாம் நான் நினைத்து கொண்டேன், ஐயோ இப்படி தீமையாக இது முடிந்து விட்டது அப்படி நிறைய நேரத்தில் பின்பதாக அழுகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இந்த சாத்தான் Satan can taking advantage of weakness of the sinful nature. நான் சொன்ன sinful nature நமக்குள்ளே, இந்த sinful nature அப்படின்னு சொல்ற மாம்சத்தினுடைய அந்த ப்ரைடு, அந்த பெருமை, லஸ்ட், ஆங்கர், டிசையர்ஸ், இதெல்லாம் என்ன செய்யும், நமக்குள்ள பெருமை, அந்த இச்சை, கோபம், விருப்பம் அல்லது ஆசை, நமக்குள்ள இருக்கிற மற்ற உணர்வுகள், இவைகளையெல்லாம் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதை புரிந்து அதில் இருக்கிற பலவீனங்களை அவன் தெரிந்து நம்மோடு கூட அவன் நமக்குள்ளே நம்முடைய மாம்சத்தை அவன் கரைப்படுத்தி விடுகிறதை குறித்து வேதம் சொல்கிறது. So it's our sinful nature gives him and make me susceptible to his temptation and to his false teaching. நமக்குள்ள இருக்கிற இந்த sinful nature, பாவமான இந்த காரியங்கள் தான், இந்த sinful nature, பாவமான இந்த காரியங்கள் நம்மை அந்த சத்துருவாகிய சாத்தானுக்கு முன்பதாக பல நிலைகளிலே நம்மை இப்படி மாற்றி விடுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு இதை ஏன் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாத்தான் உங்களை புடைப்பதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான் என்று சொல்வார் இல்லையா? எல்லா இன்சிடென்ட்டும் நடக்கிறதுக்கு முன்னால ஜீசஸ் என்ன செய்வார், அவங்களுக்கு எந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அவங்களுக்கு முன்னாலே சொல்லிடுவார். ஆனால் இவங்க அவருடைய சத்தத்தை கேட்காம என்ன செய்வாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒன்றில் என்ன செய்திருப்பாங்க, இந்த ப்ரைட்லேயோ, இந்த பெருமையிலையோ, இந்த லஸ்ட்லேயோ, ஆங்கர்லேயோ, இந்த டிசையர்ஸ்லேயோ இதெல்லாம் ஒன்று என்ன செய்வாங்க, விழுந்து விடுவதை குறித்து வேதம் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஃப்ளஷ் இஸ் எனிதிங் தட் செப்பரேட் ஃப்ரம் காட். இந்த ஃப்ளஷில் வர இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்குள் வருகிற சில காரியங்கள் நம்மை கடவுளை விட்டு நம்மை பிரிக்கிறதாக இருக்கிறது. கடவுளை ஏன் இதை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறதுனா, இது பல நேரங்களிலே கடவுளையும் நம்ம என்ன செய்து விடுகின்றது, பிரித்து விடுகின்றது. கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாதவர்களாக நம்மை மாற்றி விடுகிறது இல்லையா? ஆகவே தான் இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவும் பல நேரங்களிலே தன்னுடைய
சீஷர்களோடு கூட அவர் பேசுகின்றதை நாம் பார்க்கின்ற ஓவர் கம் லைக் ஜீசஸ் ஓவர் கம் இல்லையா? நம்ம எப்பொழுதும் பாடுவோம் இல்லையா? இந்த எல்லாருக்கும் மாவுன்னதர் என்கிற பாடலில் நம்ம ஒரு ஸ்டான்ஸா பாடுவோம். நீர் வென்றபடி நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற வேண்டும். ஆண்டவரை, நீர் இந்த உலகத்தில் உள்ள மாம்சத்தினுடைய கிரியைகளை எப்படியெல்லாம் வெற்றி பெற்றீரோ அதே போல நாங்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? தினமும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தினமும் டெய்லி கேட்கணும். எந்த ரூட்டில் யார் வழியாக அவன் நுழைவான் என்று சொல்லி என்ன செய்யாது. எப்படியோ யாரோ நம்ம கூட இருக்கிறவங்க கூடவே பேசி அவங்க கூட ஒரு சஜஷன் கொடுக்க பார்ப்பான். அவங்க மூலமாக வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசை, அவங்களுக்குள்ள இருக்கிற இச்சையை தூண்டி விட்டு என்ன செய்வான்? நமக்குள்ள அவன் கிரியை செய்து பார்ப்பான். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதான் சொல்ல, bring your thoughts under control. நம்ம என்ன செய்ய வேண்டுமா? எப்படி நம்முடைய தாட்டை வந்து நம்முடைய எண்ணங்களை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருப்பது. இயேசு எப்படி அவருடைய எண்ணங்களை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருந்தார் என்று சொல்லி அவரை குறித்து நாம சொல்லும் போதெல்லாம் நம்ம வேதத்தில் சொல்ல, பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதின அந்த கடிதத்தில் 4வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகின்ற பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதுகின்ற போது அவர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்து கொண்டிருங்கள். நம்முடைய தாட்டுக்குள்ள, நம்முடைய சிந்தைகளுக்குள்ள, நம்முடைய எண்ணங்களுக்குள்ள சாத்தான் வர முடியாதபடிக்கு நம்ம கட்டுப்பாட்டிற்குள்ள வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம எப்படி வைக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. எப்போதும் நமக்குள்ள உண்மையை குறித்தே நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். எப்படி? எது உண்மை? இதுதான் உண்மை இல்லையா? நித்திய ஜீவன் தான் உண்மையானது. இங்கே காண்பிக்கக்கூடிய உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொய்யானவைகள் இல்லையா? இதெல்லாம் என்ன செய்து போகும்? மாறி போகும். இது எல்லாம் டெம்போரல் பிளஸ்ஸிங்ஸ். அப்போ நமக்கு எது உண்மையானது, எது போலியானது என்கிற சிந்தைகள் நமக்குள்ள நல்லா தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? பொய்யானது எது, உண்மையானது எது? அப்போ உண்மையானது எது என்பதை நம்ம சரியாக கண்டுபிடித்து கொண்டு, உண்மையானது இதுதான், ஆக என்னுடைய வாழ்க்கையில் நிலைவரமாக நிலைத்திருக்கக்கூடிய உண்மை இதுதான். ஸோ அதிலேயே நம்ம என்ன செய்து கொண்டிருக்க வேண்டுமா? நம்முடைய நினைவுகளிலே எப்போது நம்முடைய தாட்டில் வந்து இதுதான் உண்மை இல்லையா? சத்துருவானவன் நிறைய நேரத்தில் என்ன செய்வான்? நமக்குள்ள பொய்யான தகவல்கள் என்ன செய்வான்? பொய்யானவைகளை நிறைய என்ன செய்வான்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த உலகம் எதுக்குள்ள மூழ்கி கிடக்கிறதுன்னு சொன்னால் பொய்யுக்குள்ளதாக என்ன செய்து கொண்டு இருக்கிறது? பொய்யுக்குள்ளதாக மூழ்கி கொண்டே இருக்கிறது. ஏன்னா இது அவன் பயன்படுத்துகின்ற ஒரு டூல் இல்லையா? சாத்தான் மனிதர்களை அழிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு டூல். இப்போ என்ன பற்றி பொய்யான தகவல்களை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு என்ன செய்யும்? கோபம் வரணும். என்ன செய்யும்? இப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறான்? நம்மளை பற்றி என்ன செய்கிறது? இன்னைக்கு பாருங்க, வாட்ஸ்அப்லேயோ எதுலையோ இன்னைக்கு நிறைய பார்த்தீங்க, இந்த சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் இன்னைக்கு நடைபெறுகிற காரியங்கள் என்னது? பொய்யை பேசி மக்களை என்ன செய்யணும்? நம்ப செய்ய வேண்டும். அப்போ கன்சர்ன் பார்ட்டி என்ன செய்யணும்? அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்? அவனுக்குள்ள எரிச்சல் வரும், அவனுக்குள்ள கோபம் வரும், அவனுக்குள்ள இந்த மனிதனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரும், பகை உணர்வு அவனுக்குள்ள ஏற்படும். நம்ம அதை ஒரு கண்டுகொள்ளாமல் சில நேரங்களில் நம்மளும் சில டென்ஷன் ஆயிரும்ல. ஆமாவன், நமக்கு டென்ஷன் ஆயிரும் சில நேரங்கள். நம்மையும் அறியாமல் ஏன் இது நடக்கிறது? நம்ம உண்மையானதாக இருக்கிறோம்,
அப்படிங்கும்போது சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் டென்ஷன் ஆகிறது. ஆனால் நம்முடைய டென்ஷனை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியதான், நம்ம உணர்ச்சி ஓகே இது இப்போ என்ன செய்யறோம், பிசாஸ் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். இது யாருடைய வாய்ஸ்? இது சாத்தானுடைய வார்த்தை, இது அவனுடைய சப்தம் என்பதை கண்டுபிடித்து கொண்டு நாம் கவனமாக அதை என்ன செய்ய வேண்டும், டீல் பண்ணுவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். அருமையானவர்களே, இப்படி பொய்யின் கிரியைகளை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் என்ன செய்கிறான், உண்மை உள்ளவைகள் எவைகளோ இல்லையா, நான் கடவுளோடு எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் நல்ல உறவு இருக்கிறது, இது உண்மை. ஆமாவா? இந்த உண்மையை நம்முடைய மனசில் என்ன செய்து கொள்ள வேண்டியதான், இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். எவன் வேணாலும் என்ன வேணாலும் என்ன செய்துட்டு போகட்டும், எப்பொழுதும் பொய் என்ன செய்வதில்லை, வெற்றி பெறுவதில்லை. எனி பர்சன் ஹூ ஹஸ் டேக்கன் விக்கெட்னஸ், எந்த மனிதன் துன்மார்க்கத்தனத்தை கையில் எடுத்தாலும் அந்த துன்மார்க்கத்தனம் ஒரு நாளில் என்ன செய்யும், the same wickedness that he has taken will attack them. அவனே தான் என்ன செய்ய போவோம். அது எந்த மனுஷன் துன்மார்க்கத்தனத்தை நமக்கு எதிராக எடுத்து அவன் பிரயோகப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அது என்ன செய்யாது, நம்மை அது காயப்படுத்தாது. ஆனால் ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவரோடு ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் அடங்கி இருக்கும்போது இல்லையா, அது நம்மை ஒன்று செய்வதில்லை. அதான் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம என்ன செய்யணுமா, என்ன என் சிந்தையை எப்படி காத்துக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரொம்ப சிம்பிளா நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் இல்லையா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதையே நீங்க உங்களுடைய மனசுல வச்சுக்கிடுங்க அப்படி சொல்றார். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, இந்த உலகத்துல எது ஒழுக்கம் எது ஒழுங்கீனமானது என்பது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. எது ஒழுக்கமானது, எது பேசுனா சபையில பேசுனா ஒழுக்கமா இருக்கும், எது சபையை விட்டு வெளியே போனா ஒழுக்கம் இல்லாம இருக்கும் இல்லையா. எது எது எல்லாம் ஒழுக்கம் உள்ள ஒன்று, ஒழுக்க கேடானவைகள் எது எல்லாம் நமக்கு தெரியும். தெரிந்திருந்தும் கூட அவர் சொல்றாரு, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே என்ன செய்து கொள்ளுங்கள், அதையே மனசுல சிந்தித்து கொண்டே இருங்க. இதுதான் ஒழுக்கம், வேதத்தினுடைய அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் ஒழுக்கம் என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தைக்கும் அந்த ஒழுக்கத்திற்கும் அலைன் பண்ணி பாருங்க. அலைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். நீதி உள்ளவைகள் எவைகளோ சொல்றார் இல்லையா. நீதி நீதி எது அநீதி, அதை அலைன் பண்ணி நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் நம்முடைய மைண்டை என்ன செய்யணும், இது எல்லாம் நம்முடைய மைண்டுக்குள்ள ஏறி நிற்கும் போது பிசாசானவன் அல்லது நமக்கு வெளியே இருந்து வருகிற எந்த அட்டாக்கும் நம்மளை என்ன செய்ய முடியாது, சிந்தைகளுக்குள்ள என்ன செய்ய முடியாது, சிந்தைகளுக்குள்ளே போக முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம படித்து பார்ப்போம். இன்னைக்கு சிந்தைகளுக்குள்ள நம்ம எப்படி போகக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய பாழமாக இருக்கு. முதல்ல நம்மளை அட்டாக் பண்ற ஒரு வாசல், அவன் பயன்படுத்துகிற வாசல் சிந்தை தான். மாம்சத்தை அடிக்கிறதுக்கு, மாம்சத்தை நொறுக்கிறதுக்கு நிறைய நேரத்தில் நமக்கு பயன்படுத்துகிறது. அதனால தான் சொல்லுவாங்க, படுக்கைக்கு போகும்போது கூட தூக்கம் வராமல் படுக்கைக்கு என்ன செய்யக்கூடாதான், போகக்கூடாது. எதையாவது ஒரு பைபிளை வாசித்துட்டு இருக்கணும், அல்லது அதற்கு எது சரியான உண்டோ அதை வாசித்தோ அதுக்குள்ள கவனத்தை செலுத்த வேண்டும். எப்படியோ நம்ம தூக்கம் வராமல் படுக்கையில் போய் படுத்தீங்கன்னா நம்முடைய சிந்தைகள் வேறு மாதிரி என்ன செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா. உண்மை இல்லாதவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கும், ஒழுக்கம் இல்லாதவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கும், அநீதி உள்ளவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கும், கற்புள்ளவைகள் இல்லாதபடிக்கு கற்புக்கு மாறானவைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா. நம்ம பேசின இந்த இடத்துல இவங்க இப்படி பேசினாங்களே, ஒருவேளை அவங்க நம்மளை விரும்பி இருப்பாங்களோ, ஒருவேளை நாம் அந்த கனெக்ஷனை நம்ம ஏற்றுக்கிடலாமோ, நம்ம தப்பு பண்ணுறோமோ, இப்படிலாம் பிசாசு என்ன செய்யிட்டே இருப்பான். நம்முடைய கற்புள்ளவைகள் எவைகளோ அதையே தான் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்பதாக கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Let the Spirit of God govern your thought. கடவுளுடைய
ஆவியானவர் இப்படி உங்களுடைய நம்முடைய சிந்தைகளை அவர் ஆண்டு கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யணுமா? நம்ம அவரிடத்துல ஒப்படைக்கணும்னு சொல்றார். பிஃபோர் யூ டுவெல் டூ மச் ஆன் எனி தாட், ஆஸ்க் யுவர் செல்ஃப் இஃப் தட் இஸ் கோயிங் டு லீட் யூ டு சின், இஃப் இட் இஸ், ஒருவேளை அது எனக்கு பாவமானா அல்லது பாவம் அல்லாததா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1 கொரிந்தியர் 10:23 சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு என்ன செய்வதில்லை, தகுதியாய் இருப்பது இல்லைன்னு சொல்றாரு. அருமையானவர்களே, அதாவது சொல்றாரு abstain from fleshy lust. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்றார், நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு என்ன செய்யுங்க, தூரமாக போங்க. எப்போதும் நமக்குள்ள இந்த ஆசையை தான் என்ன செய்வான்னா, இந்த பிசாசு என்ன செய்வான், நமக்குள்ள அவன் விதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்றார், நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையானவைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப பயங்கரமானது. எல்லா எண்ணங்களும் நமக்குள்ள வரும். ஆனால் எதை சிறைப்படுத்தணும், எதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ள என்ன செய்யிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்முடைய மைண்டு கம்ப்யூட்டர் மாதிரி தான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இதை விதைக்கும் போதெல்லாம் அவர் எதை சிறைப்படுத்தணும், எதை ஃப்ரீடம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ நமக்குள்ள நிறைய திங்கிங் வரும். நம்ம படித்த இடத்துல, நம்ம அனுபவத்தில், இப்படி நம்முடைய அதான் சொல்லணும் இல்லையா, நம்முடைய மைண்டு, நம்ம இன்டலெக்சுவல், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பிசாசு பல நேரங்களில் பயன்படுத்துவான். நம்மளை பயன்படுத்தி, நீ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன், நீ இவ்வளவு படித்தவன் தெரியுமா, நீ இங்கே இதை தானே படிச்சிருக்கிற என்று சொல்லி நிறைய காரியங்களை நமக்கு நினைப்பூட்டி ஆண்டவருடைய செய்கைகளை மட்டுப்படுத்துவான். அவன் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மட்டுப்படுத்துகின்ற நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய முதலாவது நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நம்முடைய சிந்தையை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். abstain from fleshy lust. இன்னைக்கு ஒருவேளை இந்த இச்சைகளிலிருந்து நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இயேசு இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளுக்கு எப்படி தன்னுடைய சிந்தையை பாதுகாத்து கொண்டாரோ, அதுபோலவே நாமும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்ம நிறைய காரியங்களை நீங்கள் 4 சுவிசேஷங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் அவர் சொல்றார். அவர் சொல்லும்போது நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் என்னிடத்தில் பார்ப்பதற்கு என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் என்ன செய்யலை. இதுதான் அந்த மெச்சூரிட்டியினுடைய அந்த ஃபைனல் ஸ்டேஜ். நம்முடைய சிந்தைகளை நம்ம ஆழ்வதற்கு கற்றுக்கொள்ளோம் என்று சொன்னால், இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் இதை என்ன செய்ய முடிந்தது. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் என்னை டெம்ப் பண்ணக்கூடிய வகையில் என்னுடைய உணர்ச்சிகளையோ எதையுமே தூண்டக்கூடிய அளவில் என்கிட்ட ஒன்றும் என்ன செய்யலை. எனக்கு பெருமையோ, எனக்கு இல்லையா எதுக்கு மேலேயோ லஸ்டோ இல்லையா அந்த இச்சையோ, அல்லது எனக்கு யார் மேலேயோ கோபமோ, இல்லை என்னுடைய ஃபீலிங்ஸ்குள்ள, என்னுடைய உணர்வுகளுக்குள்ள ஏதோ ஒரு கிரட்ஸ் ஃபீலிங்ஸோ, அல்லது எதையோ நான் வெறுப்போடு நான் செய்கிறவனாகவோ, ஏதோ ஒரு ஹேட் பண்ணுறவனாகவோ நான் இல்லை. அவன் விரும்புகிற எதுவும் எனக்குள்ள என்ன செய்யாது, கிடையாது. ஸோ இந்த அளவிற்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ச்சியின் அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமானால் இன்னைக்கு நம்ம போக வேண்டும். ஆண்டவர் இதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நிச்சயமாக நிறைய பரிசுத்தவான்கள் இதை கற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள். நிறைய பேர் விழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதை விழுந்து போகாமல் கடைசி வரைக்கும் நின்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. கேயாசி எலிசாவோடு கூட இருந்தவன், நல்ல ஊழியக்காரன்.
அழகான ஊழியக்காரர், ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஊழியக்காரர். ஆனால் அவங்கிட்ட இருந்த அந்த டிசையர், பொருளாசையை ரொம்ப ஈஸியாக என்ன செய்யிட்டான், ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்து விட்டான், நாசம் பண்ணிட்டான். எப்பவுமே பிசாசு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க மாதிரி செய்வான், நிறைய பொருள் கிடைக்க மாதிரி, நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்மக்கிட்ட கொடுப்பான். ஆனால் கடைசியினுடைய அதனுடைய எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது என்ன செய்யும், அது பெரிய ஒரு சாபமாக நிற்கும். அன்றைக்கு கேயாசி அப்படி தான். இப்படி நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டும். சிம்சோன் அவன் எங்கேயோ போயிருந்திருக்கலாம் இல்லையா, அவனுக்குள்ள அந்த ஆண்டவன் அவனுடைய எண்ணங்களை மட்டும் சரியா இப்படி சிறைப்படுத்த தெரிந்தவனா இருந்தான்னு சொன்னா, அவனுடைய பலத்துக்கும் அவனுக்குள்ள தேவன் இருந்த வலிமைக்கும் எங்கேயோ என்ன செய்திருக்கலாம், அவனால போயிருந்திருக்க முடியும். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, அவனுக்குள்ள அந்த பொறுமை இல்லை, அவனுக்குள்ள அதை கட்டுப்படுத்துகின்ற திறன் இல்லை. ஆகவே அவனையும் என்ன செய்து விட்டது, மரணம் காவு ஒருவேளை அவனை அழித்து போட்டு விட்டது. இன்னும் இஸ்ரவேலுக்கு இன்னமும் எத்தனை வருஷமாக இருந்தவனால் என்ன செய்திருக்க முடியும், ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்க முடியும். ஆனால் அவனுடைய காலங்கள் என்ன செய்து போனது, முடிந்து போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் நம்முடைய சிந்தைகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக்கொள்ள என்ன செய்யணும், கிறிஸ்டியன்ஸ் வந்து நமக்கு நிறைய ஆண்டவர் எப்படி வந்து நம்மளை ஆண்டவர் கூட சேர முடியும் அப்படிங்கிறதுல நிறைய ஆண்டவர் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். இன்னும் ஆழமாக நம்ம படிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற நிறைய காரியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. அருமையானவர்களே, இந்த இளந்து காலங்களிலே நாம் எப்படிப்பட்ட அந்த உண்மைகளை புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் நம்முடைய சிந்தைகளை இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வாஞ்சிப்போம். அதையே நாம் நம்முடைய மனதிலே வைத்து செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை நம்மையும் காத்துக்கொண்டு மாம்சத்தினுடைய கிரிகளுக்கு விலக்கி தப்புவிப்பதாக. மறுபடியும் நாம் யாவரும் எழுந்து நின்று 439வது பாடல், பாதகன் என் வினை தீர் ஐயா என்கின்ற பாடல். 439வது பாடல்.
ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாவம் எங்களுக்குள்ளே ஆண்டவரே உள்ளே வருவதற்கும், பாவம் எங்களுக்குள்ளே கருவுற்று ஆண்டவரே எங்களுக்குள்ளே கிரியைகளாய் வெளிப்படுவதற்கும் முக்கிய காரணமாக இருக்கின்ற எங்களுடைய சிந்தை ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தை பல நேரங்களிலே அது அழிக்கிறதாக இருக்கிறது. இந்த மாம்ச சிந்தை எங்களுக்குள்ளே அதிகரித்து நாங்கள் தேவனாகிய உம்மோடு கூட நாங்கள் தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு இது பல நேரங்களில் செய்து விடுகிறது. எங்கள் மாம்சத்தில் வருகின்ற ஆசைகள், எங்கள் மாம்சத்திலே போராடுகின்ற சில கிரியைகள் ஆண்டவரே, இவைகளெல்லாம் எங்களை பல நேரங்களிலே பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய வீக்னஸ், எங்களுடைய ஆண்டவரே, இவைகளெல்லாம் பயன்படுத்தி அது எங்களுக்குள்ளே வந்து எங்களை ஆளுகிறதாக மாறி விடுகின்றது. பின்பதாக நாங்கள் அவைகளுக்கு அடிமைகளாக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உம்மக்குள்ளே இயேசுவாகி நீர் இந்த பூமியில் இருந்தபோது ஆண்டவரே, இந்த சிந்தைகளுக்குள் வந்த எல்லா சோதனைகளையும் நீர் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய பலத்தை தார், உம்முடைய கிருபையை தார், உம்முடைய தயவை எங்களுக்கு தார். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தவான்கள் அநேகர் இதற்காக உம்மிடத்தில் மன்றாடினார்கள். நிறைய பேர் விழுந்து போனார்கள் ஆண்டவரே. சிலர் ஆசைகளில் விழுந்து போனார்கள், சிலர் இச்சைகளில் விழுந்து போனார்கள், சிலர் பெருமையில் விழுந்து போனார்கள் ஆண்டவரே. சிலர் தங்களுடைய உணர்வுகளை தவறாக பயன்படுத்தி விழுந்து போனார்கள். இப்படி பல நிலைகளிலே ஆண்டவரே மனிதர்கள் வீழ்ந்து போனார்கள், வீழ்ச்சியை அனுபவித்தார்கள். நித்திய ராஜ்யத்தை அவர்களால் பெற முடியாமல், அவர்கள் மேல் வைத்திருந்த தேவ திட்டம் நிறைவேற முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேற விடாதபடிக்கு எங்களோடு போராடி கொண்டிருக்கிற மாம்சத்தின் கிரிகளை உம்முடைய பலத்தினாலே அழித்து விடுவதற்கு ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. எப்பொழுதும் நாங்கள் எங்கள் சிந்தைகள் முழுவதும் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே நாங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கவும், அதனால் நாங்கள் ஆழப்படவும் உதவி செய்வீராக. இதை நாங்கள் சிந்திக்க 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 ஆண்டவரே, அதனால் நாங்கள் ஆழப்படுகிறவர்களாக நாங்கள் மாறுவோம் என்று சொல்லி உடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட கிரியைகளை கிருபைகளை ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, வரப்போகிற காலங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மோடு கூட தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு, நாங்கள் மாம்சத்தின் கிரிகளை அழிப்பதற்கு எதையெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு யுக்திகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறீரோ அதையெல்லாம் பயன்படுத்த ஆண்டவர் நீர் உதவி செய்யும். எங்களோடும் என்னோடும் பேசும். எங்கே நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை நீர் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். தொடர்ந்து இப்படி நாம மகிமைக்கென்று இருக்கிற இடங்களிலே நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தாழ்மை பிரவேச ஜபத்தை நாம் சேர்ந்து செல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுநீதி நம்பி நம்மை பந்திலை சிறத்துணியாம் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி செல்கிறோம். மேஜின் கீழ் உள்ள துணிகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இறக்க மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சரித்தால் எங்கள் பாவங்களை சரீரம் சுத்தமாகி அவர் விலையுறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எங்களுக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ள வாசம் இருக்க ஏற்றுவதுமாய் அவருடைய சரித்த புஷ்ட ரத்தத்தை பாருங்கள் கிருபை செய்தல்லும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனை இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டளேன். உமது குமாரனாகிய குமாரங்களை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நிமித்தமுடி நாங்களுடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதத்தமாகிய இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் வாங்கிக் கொள்ளுகின்ற போது
ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே இவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு மறுபடியும் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக நீர்க்கா சிந்தப்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கிடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் சுமதாக, வீராட்சி வருவதாக, விசுத்தமிடத்திலே செய்து போல உண்மையிலேயும் செய்வதாக, அந்தந்த பிரதேசத்தால் விரோதமாயிட்டு சமணிக்கிறது போல குற்ற விலங்களுக்கு மன்னை சோதனை பிரேசிப்படாமல் தீமை ரட்சித்தவர்கள் வீராட்சி மூலம் மகிமை என்னென்னைக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ. எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை காக்க கிடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களிலே நிலைத்திருக்க கிடுவது. நின்றபடியே 159வது பாடலுடைய முதலாம் மற்றும் இரண்டாவது ஸ்டான்ஸாவை மாத்திரம் பாடும்.
அன்பின் ஆண்டவரே, ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சிந்தையின் எண்ணங்களின் வழியாய் ஆண்டவரே எங்களுடைய மாமிசம் கரைப்பட்டு விடாதபடிக்கு எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே அவர் எந்த எண்ணங்களையும் சிறைப்பட்டு போகத்தக்கதாக எல்லாவற்றையும் தமக்குள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தாரோ, எப்படியாய் அவர் மாம்சத்தை ஆண்டவரே இலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார், அதே போல நாங்களும் இந்த காலங்களிலே பாதுகாத்து கொள்ள உதவி செய்யும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னோடு கூட அமர்ந்திருப்பான் என்று சொன்னீர். இந்த மாம்சத்தை ஜெயிக்கும் யுக்திகளை எங்களுக்கு சொல்லித்தாரும். உம்முடைய ராஜ்யத்திலே உம்மோடு கூட அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே சென்று வருவோம். ஆமென். ஸ்தோத்திரம். God bless.